அப்துல் கலாம் அவர்களுடைய உதவியாளர் என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய பொன்ராஜ் அவர்கள் நேற்று ஒரு சேனலுக்கு பேட்டி கொடுக்கும் பொழுது விஜய் கட்சியில் உள்ள பெண்கள் இல்லை சில பேர், அதாவது என் புருஷனை விட எனக்கு விஜய் தான் பிடிக்கும், என் புருஷன்ட்ட சொன்னோன்னா அவரே கொண்டாந்து விஜய் கிட்ட விட்டுட்டு போயிடுவார், அப்புறம் வேறு என்ன சொன்னாங்க, நான் அக்கா தங்கச்சியாக இருக்கிறோம், ஏன் பொண்டாட்டியாக இருக்க மாட்டோமா, இப்படி பேசின பல பெண்கள் இருக்காங்க இல்லையா. இந்த பெண்களை குறிப்பிடும் பொழுது பெண்களை இழிவுபடுத்துகிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி அவங்கள மென்ஷன் பண்ணி பேசுகிறாரு. இது பயங்கர பூதாகரமாக ஆக்கப்படுது. நம்ம லூஸ் மோகன் ஒரு ட்வீட் போடுறாப்புல, டிவிக்கே அவர் ட்விட்டர் ஹேண்டில் வந்து ஒரு ட்வீட் விழுகுது. அதுக்கப்புறம் இரவு 7-8 மணிக்கு மேலே விஜயை டிஜிபி ஆஃபீஸுக்கு கூட்டு போய்ட்டு பொன்ராஜ் அவர்கள் மீது ஒரு புகாரை டிஜிபிகிட்ட கொடுத்துட்டு வர்றாங்க. இது கிடைச்ச தகவல். அதுக்கப்புறம் பொன்ராஜ் அவர்கள் காயப்பட்ட பெண்களிடம் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு அவர் ட்வீட்டும் போட்டாப்புல. இதுக்கெல்லாம் நம்ம கிடைச்சிருக்க தகவல் என்ன, இதான் முடிஞ்சு போச்சே சொல்லி ஒரு போய் புகார் கொடுத்தாங்க, அவர் மன்னிப்பு கேட்டார், அதுக்கப்புறம் என்ன பேசிட்டுருக்குனாங்க இருக்குது. டிஜிபி ஆஃபீஸுக்கு நேற்று விஜய் அவர்கள் போகும்பொழுது புல் போதையில் தள்ளாடியவாறு சென்றிருக்கிறார். அப்போ போனவர் இப்போ போதையில் டிஜிபியை பார்க்கக்கூடாதுன்னு வெளியில் உள்ள புகார் பெட்டிலே போட்டு வந்தாரா, அல்லது வெளியில் போலீஸ் நிற்பாங்களே அவங்க கையில் புகாரை கொடுத்துட்டு டிஜிபியை பார்த்துட்டோம் அப்படின்னு விவேக் சொல்லுவாப்லையே, எனக்கு டிஜிபி தெரியும் ஆனால் அவருக்கு தான் எனக்கு தெரியாது பாப்பில்ல, அந்த மாதிரி இவங்க வெளியில் உள்ள போலீஸ்ட்டை கொடுத்துட்டு டிஜிபியில் டிஜிபி கையில் கொடுத்துட்டு போய் சொல்கிறாங்களா. அப்போ அங்கே நடந்த சம்பாஷணை என்ன, அங்கே நடந்த நிகழ்வுகள் என்ன. அது மட்டும் இல்லாமல் பொன்ராஜ் அவர்கள் அந்த பெண்களை அந்த வார்த்தையை குறித்து பேசியது தவறானாக்கா தவறு தான், மாற்று கருத்தே இல்லை. வேறு வார்த்தையை பயன்படுத்திக்கலாம், அந்த வார்த்தையை குறித்து இழிவாக பேசியது என்பது தவறு தான், அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் பொன்ராஜை கேள்வி கேட்பதற்கு விஜய்க்கு எந்த தகுதியும் கிடையாது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பொன்ராஜ் அவர்கள் அப்துல் கலாம் அவருடைய பிஏ அப்படின்னு சொல்லி பார்ப்பல, போன தேர்தலில் கூட மக்கள் நீதி மையம் சார்பாக போட்டிட்டார்னு நினைக்கிறேன். மக்கள் நீதி மையத்துக்கு ஆதரவாக இருந்தார். மக்கள் நீதி மையத்தில் வந்து அவர் கூட்டணி பேச்சுவார்த்தையாக போகும் பொழுது அப்படியே கட்சியை கொண்டு போய் இணைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மக்கள் நீதி மையத்திலேயே இணைஞ்சாப்புல. அதுக்கப்புறம் இந்த எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னாக்கா திமுகவிற்கு ஆதரவாக பேசி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறாரே தவிர அவர் திமுகவில் உறுப்பினர் கிடையாது, அது திமுக அங்கீகரித்த பேச்சாளரும் கிடையாது, திமுகவில் நிர்வாகியும் கிடையாது, திமுகவில் கேண்டிடேட்டும் கிடையாது. இந்த எலெக்ஷனில் பாசிச பாஜகவை தோற்கடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக, அதன் கூட்டணியை தோற்கடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக திமுகவிற்கு அவருடைய ஆதரவை தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. இப்போ இவர் நேற்று யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுக்கும்பொழுது தாவேக்கால உள்ள பெண்கள் குறித்து கேள்வி கேட்குறாங்க. ஆமாம், தாவேக்கால உள்ள பெண்கள் ரொம்ப யோக்கியமா, இதை பாருங்க அக்கா தங்கச்சியாக இருப்போம், நாங்களே பொண்டாட்டியாகவும் இருப்போம்னு சொல்கிறாங்க. ஒரு பெண் என்னன்னாக்கா, என் புருஷனே கொண்டு வந்து விஜய்கிட்ட விட்டு போவார், விஜய் ஆசைப்பட்டாக்கா, அந்தளவுக்கு எனக்கு வந்து விஜய் பிடிக்கும் அப்படின்னு ஒரு அம்மா சொல்லுது. இன்னொரு அம்மா வந்து எனக்கு புருஷனை விட எனக்கு விஜய் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஒரு அம்மா சொல்லுது. இன்னொரு அம்மா வந்து ஒரு 6 மாத குழந்தை ரொம்ப சீரியஸாக ஐசியூவில் இருக்குது, அந்த குழந்தைய விட்டுட்டு போகக்கூடாதுன்னு வீட்டில் சொன்னாங்க. ஆனால் அந்த என் குழந்தைய விட்டுட்டு ஐசியூவில் விட்டுட்டு நான் என் தலைவரை பார்க்க வந்தேன் பாரு, தளபதியை பார்க்க வந்தேன் இப்படின்னு பெண்கள் சொல்கிறாங்கன்னா, அதுவும் சாக கொடுத்துருக்காங்க குழந்தைகளை. அந்த அம்மா சொல்கிறாங்க, என் புள்ள போனால் போயிட்டு போதுங்க, என் பேர புள்ள போனால் போயிட்டு போதுங்க, ஆனால் என் தளபதி வந்து கிட்ட நின்று பார்க்கறதுன அந்த பாக்கியம் எனக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்கிறாங்கனாக்கா, இவங்கெல்லாம் இப்படியாப்பட்ட குடும்பத்தில் வந்திருப்பாங்க அல்லது இப்படியாப்பட்ட நபர்களாக இருப்பார்கள் அப்படின்னு பொன்ராஜ் அவர்கள் பேசியிருக்கார். இது சரியா அப்படின்னாக்கா, அவர் பேசிய அந்த வார்த்தை தவறு, அவங்களை குறிப்பிடுவதற்காக அவர் பயன்படுத்திய வார்த்தை இருக்குல்ல, அந்த வார்த்தை தவறான வார்த்தை, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் அந்த பெண்கள் கண்டிக்க வேண்டிய பெண்களா, அந்த பெண்கள் விமர்சனத்துக்கு உட்படுத்த வேண்டிய பெண்களா அப்படின்னாக்க கண்டிப்பாக விமர்சனத்துக்கு உட்படுத்த வேண்டிய பெண்கள், கண்டிப்பாக கண்டிக்கப்பட வேண்டிய பெண்கள். அப்போ இந்த பெண்களுடைய ஸ்டேட்மெண்ட்டுகள்லாம் ஏதோ எங்கேயோ பேசுகிறாங்க அப்படியே போச்சுன்னா பரவாயில்ல. இவங்கெல்லாம் கட்சி துண்டை போட்டுக்கிட்டு சில பேர் பேசுகிறாங்க, சில பேர் கட்சியில் உறுப்பினர்களாக இருக்காங்க, சில பேர் கட்சி நிர்வாகிகளாக இருக்காங்க, சில பேர் கட்சி கூட்டத்துக்கு போயிட்டு வந்து கட்சி துண்டோடு அப்படியே வந்து பேசுகிறாங்க, சில பேர் கட்சி ஆதரவாளர்கள்னு பேசுகிறாங்க. இவங்க எல்லாருமே தாவேக்கா ஆதரவாளர்கள், தாவேக்கா நிர்வாகிகள், தாவேக்கால உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய பெண்கள். அப்போ இவங்க பேசுகிறது ஏதோ அப்படியே 1-2 சோஷியல் மீடியாவில் கட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை, மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வரைக்கும் போகுது. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் டிபேட்டில் இந்த பாயிண்ட்டை வச்சு பேசுகிறாங்க தாவேக்காவினுடைய கேடர்ஸ் அங்கே வந்து பேசும் பொழுது. அப்போ இது மெயின் ஸ்ட்ரீம் டிபேட்டாக மாறுதுனாக்கா அந்த கட்சி அப்படிலாம் பேசக்கூடாதுன்னு அறிக்கை விடணுமா இல்லையா? இப்போ ஒரு தவறு நடக்குது ஒரு கட்சியில், அந்த கட்சி என்ன பண்ணணும், அந்த தவறு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும். அப்படி இல்லைனாக்கா அவருக்கு அந்த கட்சியில் என்ன பைலா அப்படி என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அந்த நடவடிக்கையை எடுத்து 6 மாதம் தள்ளி வைக்கிறோம், 3 மாதம் தள்ளி வைக்கிறோம். அல்லது முதல் முறை தவறு செய்திருக்கிறார், 2வது முறை இதே போன்ற தவறு செய்தால் அவரை கட்சியை விட்டு நீக்கிறோம். அந்த பைலா அப்படி என்ன இருக்கோ அதை பொதுவெளியில் தெரிவிக்கணுமா இல்லையா? இப்போ திமுக அந்த மாதிரி யாராவது பேசுனாங்கனாக்கா, அதாவது பொதுவாக ஆபாசமாக பேசுகிறாங்க, இப்படி பேசுகிறாங்க, அப்படி பேசுகிறாங்கனாக்கா பயங்கர வைரல் ஆகும்ல. ஏன்னா திமுக காரவங்க இல்லை, உடனே கட்சி வந்து பதில் சொல்லி நடவடிக்கை எடுப்பாங்க. இப்போ இந்த கட்சியில் இவ்வளவு பேசு பொருளாக இருக்கும் பொழுது இதெல்லாம் என்ன வரவேற்க வேண்டிய விஷயமா? இல்லை கேட்க இந்த பெண்கள் பேச வேண்டிய ஸ்டேட்மெண்ட்டுகளை அப்படியே தஞ்சாவூர் கல்வெட்டில் எழுதி வச்சுட்டு பக்கத்தில் விஜய் உட்கார வச்சிடலாமா, இல்லை புசியானந்த உட்கார வச்சிடலாம்.
ஷில்பா குமார் உட்காச்சலாம் 3 பேர் சேர்ந்து பார்த்துக்குங்க. ரொம்ப அடுத்த தலைமுறையை கடத்த வேண்டிய முக்கியமான பொன்மொழிகள் இதெல்லாம். அதாவது புருஷனை விட விஜயை பிடிக்கும் அப்படிங்கிறதும், இப்போ விஜய் வந்து என் மேலே ஆசைப்பட்டாருன்னா என் புருஷனே கொண்டாந்து விஜய் கிட்ட ரூமில் விட்டுட்டு போவாருங்க அப்படின்னு சொல்கிற வார்த்தைகளும், ஏங்க என்னங்க அவன் வந்து 4-5 பொம்பளைங்களை வச்சுருக்கான், எங்கள் தளபதிக்கு என்னங்க குறைச்சல் அப்படின்னு சொல்கிற பெண்களாக. நான் சொல்கிறது அந்த குட்டி பொண்ணு பேசுனுச்சு, அந்த பொண்ணை சொல்லலை. அந்த பொண்ணு திரும்ப மனம் திருந்தி பேட்டி கொடுத்துச்சுன்னா அந்த பொண்ணை சொல்லலை. இதே ஸ்டேட்மெண்ட்டை பல பெண்கள் சொல்லியிருக்காங்க அந்த கட்சியில். ஆனால் அந்த பெண்களை சொல்கிறேன். இப்போ இப்படி சொல்கிறதாக இருக்கட்டும், இப்போ இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டுகள் அக்கா தங்கச்சியாக இருக்கோம், நாங்கள் ஏன் பொண்டாட்டியாக இருந்துட்டு போகிறோம் அப்படின்னு சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கட்டும், இது பொதுமக்களிடம் பேச வேண்டிய ஸ்டேட்மெண்ட்டுகளா? அதுவும் கட்சி சார்பாக கட்சி துண்டை போட்டுக்கிட்டு இந்த கட்சி நிர்வாகிகள், கட்சி உறுப்பினர்கள், கட்சி தொண்டர்கள் பேச வேண்டிய பேச்சுக்களா? அப்போ இது பேச வேண்டிய பேச்சுக்கள்னா, நாளைக்கு விஜய் அவருடைய ட்விட்டர் ஹேண்டிலில், டிவிகே ட்விட்டர் ஹேண்டில் வச்சுருக்கீங்களா, அந்த ட்விட்டர் ஹேண்டிலில் இவங்க பேசின பேச்சுக்கள்லாம் போட்டு, இனிமேல் கட்சிக்குள்ளே வர்றவங்க அக்கா தங்கச்சை மட்டும் இல்லாமல் நீங்கள் பொண்டாட்டியாகவும் இருக்கணும், நீங்கள் வந்து உங்களுக்கு புருஷனை விட தளபதியை தான் பிடிக்குது அப்படின்னு சொல்லணும், அல்லது தளபதியாக தான் உங்களுக்கு பிடிக்கணும், அப்புறம் தளபதி ஆசைப்பட்டாருனாக்கா வீட்டுக்காரரை கொண்டு வந்து விட்டுட்டு போகணும், இப்படிலாம் உங்கள் ட்விட்டர் ஹேண்டலில் போட்டு இதற்கு சம்மதமான பெண்கள் மட்டும் வாருங்கள், அல்லது இதற்கு சம்மதமான குடும்பத்தை உள்ளவங்க மட்டும் இங்கே வாங்க, அல்லது இதுக்கு சம்மதம் இல்லைனாக்கா தயவு செஞ்சு வராங்க கட்சிக்குள்ளே, நாளைக்கு போடுங்க உங்கள் ட்விட்டர் ஹேண்டலில். ஏன்னாக்கா உங்கள் கட்சி ஆதரவாளர்கள், தொண்டர்கள், நிர்வாகிகள்னு சொல்லிக்கிறவங்க தானங்க இதை பேசுகிறாங்க. இப்போ அதெல்லாம் பேச பொருளாகுது. அந்த அவர் பொன்ராஜ் வார்த்தை பயன்படுத்தின வார்த்தை தவறு. ஆனால் அந்த பெண்கள் கண்டிக்கப்பட வேண்டியவர்களா? தாராளமாக கண்டிக்கப்பட வேண்டியவர்கள். பெண்கள் மட்டும் இல்லை, இந்த ஸ்டேட்மெண்ட்டை யார் சொன்னாலுமே கண்டிக்கப்பட வேண்டியவர்கள். ஆண்கள் சொன்னாலும் ஆண்களும் கண்டிக்கப்பட வேண்டியவர்கள். அப்போ கண்டிக்கப்பட வேண்டியவர்கள் என்னன்னாக்கா, உங்களுடைய அந்த ஆவணம் இருக்குங்க, கட்சி ஆவணம், கட்சி ஆவணத்தில் சேர்த்துருங்க. இதுதான்ப்பா கட்சி ஆவணம், இதான்ப்பா பைலா, இதுக்கு உங்களுக்கு ஓகேனாக்கா நீங்கள் கட்சிக்குள்ளே உறுப்பினர் ஆகலாம், அப்படி ஓகே இல்லைனாக்கா நீங்கள் கட்சியில் உறுப்பினர் ஆகாதீங்கன்னு சொல்லிவிடுங்க. அப்படி இல்லைங்க இதெல்லாம் எப்படி ஏற்றி நீங்கள் எல்லாம் இப்போ ஊரில் போய் பொதுவெளியில் சொல்லி பாருங்களேன். ஊரில் பொதுவெளியில் போயிட்டு இதில் இந்த வீடியோலாம் போட்டு காமிச்சு எங்களுக்கு ஓட்டு போடுங்க, இந்த பாருங்கள் எங்கள் கட்சி தொண்டரெலாம் எவ்வளோ அழகாக பேசுகிறாங்க பாருங்கள், இவங்களுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஓட்டு போடுங்கன்னு சொல்லுங்க பார்ப்போம். செருப்பை எடுத்து பி அடிப்பாங்க ஊர்லலாம். நீங்கள் ஊரில் எங்கே கொண்டு போய் காமிச்சாலுமே, இதை கொண்டு போய் காமிச்சாங்க பக்கத்தில் செருப்போ விளக்கமரோ என்ன கிடக்கோ எடுத்து பிய அடிப்பாங்க. இப்போ சொல்கிறது ஓகேனாக்கா இதை யார்கிட்ட இப்போ சொல்லுவீங்களா? உங்கள் நண்பர்கள்ட்ட சொல்லுவீங்களா அந்த ஸ்டேட்மெண்ட்டை? ஐயா எனக்கு விஜயை விட எங்கள் புருஷனை தாங்க, இது இப்போ புருஷனை விட எனக்கு விஜய், அது என்னங்க கம்பாரிசன்? முதல்ல புருஷனை விட விஜயை ரொம்ப பிடிக்கும், இது என்ன கம்பாரிசனு? புருஷனையும் விஜயையும் எப்படி முதல்ல கம்பேர் பண்ணுவீங்க? இப்போ எனக்கு அஜித்தை விட விஜய் பிடிக்கும்னாக்கா 2 நடிகர், இந்த நடிகரை விட அந்த நடிகரை ரொம்ப பிடிக்கும். எஸ்பி பாலசுப்ரமணியனை விட எனக்கு இளையராஜாவை பிடிக்கும் அப்படின்னாக்கா 2 மியூசிஷியன், இவரோட குரலை விட எனக்கு அவரோட குரல் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறது கம்பேர் பண்ணலாம். இல்லை கிரிக்கெட் வீரரில் எனக்கு வந்து டெண்டுல்கரை விட எனக்கு தோனியை தான் ரொம்ப பிடிக்கும், அல்லது கபில் தேவை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாக்கா 2 கிரிக்கெட் பிளேயர் கம்பேரிசன் ஓகே. எப்படிங்க புருஷனை விட எனக்கு விஜயை தான் ரொம்ப பிடிக்கும்னா என்ன கம்பேரிசன் இது? ஏன்னா புருஷனுக்கான ரோல்னு ஒன்று இருக்குல்ல, நீ அவரோட கொண்டு வந்து இன்னொருத்தரை கம்பேர் பண்ணினாக்கா அப்போ கேட்குறவன் என்னவா நினைப்பான்? அப்போ விஜய் நடிகர்னு நினைக்க மாட்டான், கட்சித் தலைவர்னு நினைக்க மாட்டான், புருஷனோட கம்பேர் பண்ணுறீங்கனாக்கா அவன் என்னென்ன அவனை தாட்டு போகும். இல்லை பொதுவாகவே கேட்குறேன், இது பிற்போக்கு முற்போக்குனால எல்லாருமே யோசிச்சு பாருங்க. முற்போக்காக இருந்தாலும் இதுதான், நீங்கள் பிற்போக்காக இருந்தாலும் இப்படி தான் யோசிப்பாங்க. ஏன்னா பொதுமக்கள் மத்தியில் இப்படி தான் இருக்கும். நீ எப்படி இது கம்பேரிசன் தப்பாச்சு? புருஷனோட எப்படி கொண்டாந்து ஒரு நடிகரை, ஒரு தலைவரை, ஒரு கட்சி தலைவரை எப்படி கொண்டாந்து கம்பேர் பண்ணுவீங்க? நாங்கள் அக்கா தங்காட்சியாகவும் இருப்போம், தேவைப்பட்டால் பொண்டாட்டியாகவும் இருப்போம். இவ்வளோ அற்புதமான வார்த்தை. வீட்டில் வளர்கிற குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. வீட்டில் வளர்கிற குழந்தைங்களுக்கு, உங்கள் வீட்டுக்கு விசேஷத்துக்கு குழந்தைங்க வருவாங்கள்ல, அவங்கள்ட்ட கூப்பிட்டு இந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்க இல்லைங்களா, அதை அப்படியே சொல்லிக் கொடுத்து குழந்தைகளை அதன் மாதிரியே வளர்த்து பாருங்களேன். சொல்லி பாருங்கள். வீட்டில் யார்கிட்டையாவது வீட்டில் புதுசாக வாங்கினாலும் பரவாயில்லன்னு செருப்பு எடுத்து உள்ளே போடுவாங்க, காலில் போடாமல் கையில் போட்டிருப்பாங்க. இது என்ன ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம்? அப்போ இந்த மாதிரி பேசுகிறவங்கள பொதுவெளியில் இஷ்யூ ஆகுதுனாக்கா அந்த கட்சி தலைவர் என்ன செய்யணும்? உடனடியாக வந்து ஒரு அறிக்கை கொடுக்கணும், அல்லது ஒரு வீடியோ போடணும். சிஎம் சார் இந்த வீட்டில் இருப்பேன், அந்த வீட்டில் இருப்பேன்னு வீடியோ போட்டிங்கள, அந்த மாதிரி வீடியோ போட்டு தங்கச்சிகளா நான் அண்ணன் பேசுகிறேன், அண்ணா யூனிவர்சிட்டிக்கு லெட்டர் போட்டிங்கல்ல, தங்கைகளுக்கு அண்ணன் எழுதுகிறேன்னு அந்த மாதிரி லெட்டரை போடுங்க, அல்லது ஒரு வீடியோ போடுங்க. தங்கைகளுக்கு அண்ணன் எழுதுகிறேன், நான் உங்களுக்கு அண்ணன் மட்டுமே, நீங்கள் இந்த மாதிரி வந்து உங்களுடைய அபிலாசைகளை, உங்களுடைய அந்த நிறைவேறாத ஆசைகளை வந்து பொதுவெளியில் பேசக்கூடாது. அதை வந்து நீங்கள் பொதுவெளியில் பேசுவது தவறு, கட்சிக்கு இடுக்காவது, கெட்ட பேராகுது. அது மட்டும் இல்லை, அது உங்களுக்கு சேர்த்து கெட்ட பேராகும். நீங்கள் பேசுகிறது நீங்கள் ஒரு ஆவலில் பேசுகிறீங்கன்னு நினைக்கிறேன், ஆனால் அப்படி பேசக்கூடாது. நீங்கள் பேசுவது முழுக்க தவறு. அது எனக்கு மட்டுமல்ல உங்களுக்கும் விளக்கமத்தலையே சேர்த்து வாங்கி கொடுக்கும். பொதுவெளியில் கட்சியினுடைய பெயருக்கு அவப்பெயர் ஏற்படுத்தும். நான் நாளைக்கே கட்சிக்கு பால் ஊற்றிட்டு போக வேண்டியதான், கருமாதி பண்ணிட்டு போக வேண்டியதான். நீங்கள் இந்த மாதிரி பேசுனீங்கன்னா இப்போ பொதுவெளியில் கட்சிக்குள்ளே வர்றவன் என்னவாக வருவான்?
அப்போ வந்துட்டு அண்ணன் தங்கச்சின்னு பேசுகிறதா அந்த பெண்ணை என்னவாக அவன் பார்க்குறான் அப்படின்னு பொதுமக்கள் என்னவாக நினைப்பாங்க. அதனால் தயவு செஞ்சு பேசும்பொழுது கவனமாக பேசுவோம். திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் எனக்கு தங்கை அக்கால் மட்டுமே தவிர நீங்கள் உங்களுடைய மற்ற ஆசைகள் எனக்கா எல்லாருக்குமே என்னக்கா சபல புத்தின்னு சொல்லுவாங்க. திரையில் பார்க்கும் ஒரு ஆண் திரையில் பார்க்கும்போது நடிகைகளை பார்த்தோன்னே ஒரு சபல புத்தி ஏற்படும். அதே மாதிரி ஒரு பெண்ணுக்கும் ஆணின் மீது ஏற்படுவது இயல்பு தானே வச்சுங்களேன். ஆனால் அதை பொதுவெளியில் ஒரு மைக்கை பிடிச்சி பேசும்பொழுது பல லட்சம் பேருக்கு பல கோடி பேருக்கு போனாக்கா உங்களுக்கு ஏற்படுற சபல புத்திகளெல்லாம் நீங்கள் மைக்கு முன்னாடி கக்கிட்டு இருப்பீங்களா? அதை கக்கிறது நீங்கள் சம்மந்தப்பட்ட அடுத்தவங்களையும் அசிங்கப்படுத்துறதாகாதா? அல்லது நீங்கள் ஒரு ஏதோ ஒரு அமைப்பு சார்ந்து இருக்கிற ஒருத்தரை பேசுனீங்கன்னா அந்த அமைப்பையும் அசிங்கப்படுத்துறதாகும். அப்போ நீங்கள் யாரார் அசிங்கப்படுத்துறீங்கன்னா, நீங்கள் யாரை நோக்கி இதை பேசுகிறீங்க, யாரை பிடிக்கணும்னு சொல்லி அந்த அந்த சபல புத்தியை வெளிப்படுத்துறீங்களோ அவங்களையும் அசிங்கப்படுத்தும், உங்களையும் அதை அசிங்கப்படுத்தும், உங்களுடைய குடும்பத்தையும் அதை அசிங்கப்படுத்தும். ஒருவேளை ஒரு அமைப்பு கட்சி வச்சுருந்தாருனாக்கா அந்த அமைப்பு கட்சியினுடைய பேரையும் கூட இது கேவலப்படுத்தும். அப்போ இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் பொழுது, தொடர் சம்பவம் நடக்கும் பொழுது ஒரு தலைவன் என்ன பண்ணணும், உடனடியாக ஒரு அறிக்கை கொடுக்கணும் அல்லது எழுதணும், தொண்டர்கள்கிட்ட சொல்லணும் இந்த மாதிரி இருக்கக்கூடாது அந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லணும். அப்படி இல்லாமல் அதை உட்காந்து ஒரு தொண்டை ரசிக்கிறான், ஒரு தலைவன் ரசிக்கிறான்னாக்கா அவனுடைய மனநிலை முதல்ல என்னவாக இருக்கும். அப்போ இப்படி பேசுகிற பெண்களை ரசிச்சுட்டு ஒருத்தர் வந்து அந்த வார்த்தையை சொல்லி பேசிட்டான் அப்படிங்கிறதுக்காக அவன் மேலே புகார் கொடுக்கறதுக்கு நைட்டாக கிளம்பி போகிறாப்புல டிஎஸ்பி ஆஃபீஸுக்கு. ஏன்னா நைட்டு போகும்போது ஃபுல் போதை தலைவன் சொல்ல மாட்டேன், போகும்போது ஃபுல் போதையில் இருக்காப்புல. அங்கேருந்து கொடுத்த நமக்கு தகவல், சோர்ஸ் கொடுத்த தகவல், அங்கே நம்ம நண்பர்கள் இருக்காங்க வேலை செய்கிறாங்க, அவங்க கொடுத்த தகவல் நல்ல போதையில் வந்திருக்காப்புல. டிஎஸ்பிகிட்ட புகாரை டிஎஸ்பிகிட்ட தான் கொடுத்துருக்காப்புலனா டிஎஸ்பிகிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல, டிஜிபிக்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல, கொடுத்துட்டு சிரிச்சுட்டு கை கொடுத்துட்டு வந்துட்டாப்புல. ஏன்னா பேசுனா வாட வரும். நீங்கள் வேணால் பாருங்கள், நியூஸில் பாருங்கள், 5 நிமிடத்தில் இங்கேருந்து உள்ளே போயிட்டு கொடுத்துட்டு வர்றதுக்கான டியூரேஷன் 5 நிமிஷம். டோரை திறந்ததுலேருந்து திரும்ப உள்ளே டோரை மூடுறது வரைக்கும் 5 நிமிஷம் தான் டோட்டல் டைமே. ஏங்க ஒரு புகார் எவ்வளோ பெரிய புகாரை கொடுக்க போகிறீங்க, அதுவும் ஒரு கட்சியினோட தலைவர் ஒரு பெரிய நடிகர் புகார் கொடுக்க வர்றாருனாக்கா அதனோட முக்கியத்துவம் குறித்து நீங்கள் பேசணும்ல. அங்கே அவர்கிட்ட ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் அதனோட முக்கியத்துவம் குறித்து நீங்கள் பேசணும். கட்சியில் தொண்டர்கள் எவ்வளவு மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கிறாங்க பாருங்கள், இத்தனை பெண்கள் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க, இத்தனை பெண்கள் புகார் கொடுத்துருக்காங்க, இவ்வளோ பேர் பாருங்கள் சோசியல் மீடியாவில் பார்த்து தெரிவிச்சிருக்காங்க, இவ்வளோ விஷயம் நான் இப்போ பேசுகிறதே 2 நிமிஷம் பேசியிருப்பேன்ல. அப்போ கட்சித்தில் எவ்வளோ வெறும் 5 நிமிஷம் தான் போகிறாப்புல, கொடுக்குறாப்புல, கை கொடுக்குறாப்புல, வந்துட்டே இருக்காப்புல. ஏன்னா பேசுனா போதை வாட அடிக்கும், புல் போதையில் இப்போ இருக்காப்புல, நிறைய போதையில். முதல்ல இந்த ஏன்னா எங்கேயுமே வெளில வர மாட்டாப்புல, இந்த புகாரை சில்பா குமார் வச்சு கொடுக்க வச்சுருக்கலாம், புசியானந்த் வச்சு கொடுக்க வச்சுருக்கலாம், இல்லை லூஸ் மோகன் வச்சு கொடுக்க வச்சுருக்கலாம். ஏன் விஜய் நேராக போகணும்? ஏன்னாக்கா பெண்கள் சம்பந்தப்பட்ட ஒரு வார்த்தை, அந்த இழிவான வார்த்தையை பயன்படுத்திட்டாரு. அதனால் இவர் வந்து திமுகவில் உறுப்பினரோ கேடரோ பொறுப்பாளரோ எதுவுமே கிடையாது. அவர் சொல்லப்போனால் அப்துல் கலாமோட ஒரு பிஏனாக்கா எல்லோரும் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா உதவியாளர்னு சொல்லுவாங்க. உதவியாளர்னு நம்ம ஆளுங்க என்னவா நினச்சிக்கிறாங்கன்னா, இப்போ அப்துல் கலாம் வந்து ஒரு விஞ்ஞானி, அதனால் அவர் கூடவே அந்த டாக்டர் கோட்டு மாதிரி போட்டுப்பாங்களே விஞ்ஞானிகள், அந்த கோட்டு போட்டுக்கிட்டு இவரும் வந்து இது 2 கையில் வச்சுக்கிட்டு இப்படி ஆற்றி பார்த்துக்கிட்டு அவருக்கு சஜஷன் சொல்லிக்கிட்டு அவருக்கே ஐடியா கொடுத்த பயங்கரமான புத்திசாலி அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அவருடைய பர்சனல் அசிஸ்டண்ட், அவ்வளோதான். அவர் வந்து விஞ்ஞானி கிடையாது, பர்சனல் அசிஸ்டண்ட், அவ்வளோதான். அதனால் அந்த பேரை வச்சுக்கிட்டு தலைமை வழியில் வந்து நிறைய பொலிட்டிக்கலாக பேசிகிட்டு இருப்பாப்புல. அப்புறம் அதை வச்சு அங்கே ப்ராஜெக்ட் பிடிப்பாப்புல, அப்படி போவாப்புல. அப்படி ஒரு ப்ராஜெக்ட் தான் மக்கள் நீதி போனாப்புல, அது ஃபெயிலியர் ஆச்சு. அப்புறம் திமுகவில் வர முடியல. அப்புறம் ஆதரவாளராக இந்த கட்சிக்கு இந்த எலெக்ஷன்லாம் ஆதரவாளர் அப்படிங்கிற பேரில் சும்மா அவர் போய் பேசிகிட்டு இருக்காப்புல. திமுகவில் அங்கீகரிக்கல அவர். அப்போ ஆனால் திமுக ஆதரவாக பேசுகிறதுனால திமுகவினுடைய முரட்டு அபிமானி அல்லது முரட்டு ஆதரவாளர் அப்படின்னு போட்டு எனக்கு அந்த புகாரில் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. இவர் வந்து பெண்களை குறித்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் உள்ள பெண்களை இந்த வார்த்தையை பயன்படுத்தி பேசிட்டார் அப்படின்னாக்கா நியூஸ் ஆக்கி பேசு பொருளாக்கி அபியூஸ் வாரியர்ஸ் வச்சு ட்வீட்டு சோஷியல் மீடியாவில் பேச வச்சு திமுக இப்படி பேசிவிட்டு இந்த நேரத்தில் மாற்றிடுவானுங்க. இது பெண்களுக்கு எதிரான திமுகன்னு சொல்லிட்டு நேற்று வீடியோ பார்க்காதவங்க பாருங்கள். நேற்று வீடியோவில் ரொம்ப தெளிவாக விளக்கியிருக்கேன். அந்த வீடியோவை டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் மறந்துடாமல் ஏப்பா நோட் பண்ணி வச்சுக்க, மறந்துடாமல் போடணும், மறந்துடக்கூடாது. அந்த டிஸ்கிரிப்ஷனில் அந்த இப்போ உடனே போகாதீங்க, உடனே போயிடணும், உடனே வீடியோ பார்த்து முடிச்சுட்டு டிஸ்கிரிப்ஷனில் போய் லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். அதில் முக்கியமான பல தகவல்களை நான் சொல்லியிருக்கேன். எப்படி இந்த ஏடிஎம்கே ஐடிவிங்கோ இந்த டிவிகே ஐடிவிங்கோ கை கோர்த்து இந்த பொய் செய்திகள் எப்படி பரப்புனாங்க அப்படிங்கிறத ஆதாரத்தோடு நான் விளக்கியிருக்கேன். தயவு செஞ்சு அந்த வீடியோ முழுசாக பாருங்கள். அப்போ என்னன்னாக்கா இந்த பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற லைனில் எடுக்கிறாங்க. ஏன்னாக்கா பெண்களுக்கான பல திட்டங்களை திமுக கொண்டு வந்து ஒட்டுமொத்த பெண்களுடைய பேராதரவை பெற்று பெரும்
ஒரு அரக்கனாக நின்றுட்டு இருக்கு. இன்றைக்கி பெரும் அரக்கனாக நின்றுட்டு இருக்கு. யாருமே சாய்க்க முடியாத ஒரு அரக்கனாக நின்றுட்டு இருக்கு. அப்போ இதை சாய்க்கணும்னாக்கா இந்த பெண்களுக்கு ஆதரவு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை திமுக அப்படிங்கிறத மக்கள் மத்தியில் நேரட்டிவாக கொண்டு போகணுங்கிறதுக்காக தான் பாருங்கள், இங்கே இந்த பெண்கள் இது பண்ணிட்டாங்க, அங்கே அந்த பெண்கள் இது பண்ணிட்டாங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு தொடர்ந்து எழுதிட்டு இருக்கிறதுக்கு காரணம் இதுதான். லா அண்ட் ஆர்டர்னு பேசலாம், அதை பேச மாட்டாங்க. வேறு ஏதாவது பேசலாம், அதையும் பேச மாட்டாங்க. அல்லது விபத்துகள் நடக்குது அங்கங்கே, சாலை போக்குவரத்து சரியில்லை, அதை பேச மாட்டாங்க. அல்லது இது சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, அதை பேச. ஏன் பெண்கள் 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 பெண்கள், அதனால தான் விஜயை கூப்பிட்டு நேராக வந்திருக்காங்க. இதுக்கே ஷில்பா குமார் வரல, இதுக்கே புசி ஆனந்தவர் வரல. அவ்வளோ போதையிலையும் விஜய் வர முடியாதுன்னு சொல்லி செங்கோட்டையனையும் வர வச்சு அவ்வளோ போதையில் உள்ள விஜயையும் வண்டிக்குள்ளே தூக்கி போட்டு கொண்டு வந்திருக்காங்கனாக்கா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிற லைன், அந்த லைனுக்காக தான் கொண்டு வந்தது. அதில் தான் பொன்ராஜ் அவர்கள் வாயை கொடுத்து நீ மாட்டிட்டு நிற்கிறாப்புல. அவர் பேசுகிற தவிர தான், மாற்றுக்கிறதே இல்லை. நடவடிக்கை எடுத்துருங்க. அது மன்னிப்பு கேட்டாப்புல. அவர் ஃபஸ்ட்டு மன்னிப்பு கேட்க மாட்டேன்னாரு. என்ன சொன்னாருன்னா, சாரி நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படின்னாப்புல. அப்புறம் காயப்பட்ட பெண்களோட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு ட்வீட்டில் வந்து அந்த மன்னிப்பு கேட்டாப்புல. ஸோ மன்னிப்பு கேட்டார், வருத்தம் தெரிவிச்சிட்டார், முடிஞ்சிருச்சு. ஆனால் விஜய் நைட் 8 மணிக்கு ஏன் கூப்பிட்டு போகிறாங்கனாக்கா இந்த பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு லைன் எடுக்கணும். அப்போ அந்த வார்த்தையை பயன்படுத்தி பெண்கள் இழிவுபடுத்திட்டார் அப்படிங்கிறதுக்காக தாவேக்கா தொண்டர்கள்லாம் பயங்கரமாக பொங்கி எழுந்துட்டாங்க. அவ்வளவு போதனை இருந்தாலும் விஜய் வந்து நேரடியாக டிஜிபி ஆஃபீஸ் போயிருக்காருனாக்கா அந்த டிஜிபி ஆஃபீஸுக்கு இன்றைக்கி நைட்டு விஜய் போய் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ண சொல்லுங்கள். ஆள் யாருங்கிறது நான் சொல்கிறேன். ஒட்டுமொத்த பெண்களையும் இப்போ இவர் பயன்படுத்தின வார்த்தையை பயன்படுத்தியே ஒருவன் பேசியிருக்கிறான், எழுதி வைத்திருக்கிறான் தன்னுடைய புத்தகத்தில். வேலைக்கு செல்லும் பெண்கள் விபச்சாரிகள் என்று இந்த காஞ்சி காமக்கோட்டையில் உள்ள பெரியவா இருக்கார்ல, அவர் தன்னுடைய புத்தகத்தில் இதை அப்படியே எழுதி வச்சிருக்காரு. அவங்களுடைய வெப்சைட்லேயும் இது இருக்குது, kamakoti.org வெப்சைட்லேயும் இது இருக்குது. அப்போ அவங்களோட புத்தகத்துலையுமே எழுதி வச்சிருக்காரு, வேலைக்கு செல்லும் பெண்கள் விபச்சாரிகள்னு எழுதி வச்சிருக்காரு. இவர் சொன்ன வார்த்தையை அப்படியே எழுதி வச்சிருக்காரு. இவராவது போகிற போக்கில் ஏதோ ஒரு ஃப்ளோவில் பேசியிருக்காப்புல, தவறு தான், மாற்றுக்கிறது இல்லை. அதனால தப்பு, மன்னிப்பும் கேட்டாப்புல. என்னைக்காவது இந்த பெரியவா மன்னிப்பு கேட்டிருக்காப்புலையா? அல்லது அது தூக்கியிருக்காங்களா, திருத்திருக்காங்களா? இது வரைக்கும் ஒருவேளை தூக்கிட்டாங்க திருத்திட்டாங்கனாக்கா அது வரைக்கும் இருந்ததுக்கு மன்னிப்பு கேட்டாங்களா? அப்போ எந்த தாட்டில் எழுதியிருப்பாங்க? பெண்களுக்கு சொத்துரிமை கொடுக்க வேண்டும் என்று இங்கே சொல்லும் பொழுது, அம்பேத்கர் அவர்கள் சட்டத்தை கொண்டு வரதாக முயற்சி செய்யும் பொழுது கொண்டு வரக்கூடாதுன்னு இந்த பெரியவா போராட்டம் பண்ணி பார்த்துருக்கீங்களா? இந்த கும்பல் ஊருக்கு ஊர் அம்பேத்கர் ஃபோட்டோவை எடுத்துகிட்டு போராட்டம் பண்ணுச்சு, அம்பேத்கருக்கு எதிராக போராட்டம் பண்ணுச்சு. எப்படி நீ பொம்பளை பிள்ளைகளுக்கு சொத்து கொடுப்ப? பொம்பளை பிள்ளைகளுக்கு சொத்து கொடுத்தாக்கா அது கைமீறி போயிடாதா, அது நடத்தக்கிட்டு போயிடாதா அப்படின்னு சொல்லி ஊருக்கு ஊர் போராட்டம் பண்ணு இந்த கும்பல், இந்த அக்ரஹார கும்பல். எந்தெந்த ஊர்லாம் அக்ரஹாரம் இருக்கோ அங்கங்கள்லாம் இந்த பெரியவா கும்பல் பெரியவாவை அழைச்சிட்டு போய் ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. அப்போ இந்த வார்த்தையை போகிற போக்கில் பயன்படுத்தினா கோவம் வருதுனாக்கா போய் சங்கராச்சாரியர் மேலே புகார் கொடு. டிஜிபி ஆஃபீஸர் இந்த மாதிரி எழுதி வச்சுருக்கான் பாருங்க, தவறு இல்லைங்களா? தாவேக்கா இதை வன்மையாக கண்டிக்கிறது. தாவேக்காவில் உள்ள பெரும்பாலும் பெண்கள் வேலைக்கு செல்கிறார்கள், அதனால் அந்த பெண்களையும் இதுக்குள்ளே வர்றாங்க அப்படி சொன்னாங்கனாக்கா. அதனால் இவரை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். ஏகப்பட்ட பேருக்கு மனம் வந்து புண்பட்டு போச்சு இதில். அதனால் தயவு செய்து ஒருமே நடவடிக்கை எடுக்க வேண்டும், போய் கம்ப்ளைண்ட் கொண்டு பார்ப்போம் நீங்கள். அப்போ உண்மையிலேயே பெண்கள் மீது தான் அவர் அக்கறை கொண்டு போயிருக்காருனாக்கா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி சிவி சண்முகம் பேசினாப்லையே, அப்போ சரக்கை போட்டு சரக்கு சண்முகம் பேசினாப்லையே, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் உள்ள பெண்களையும் இழிவுபடுத்தி பேசினாப்லையே. ஏன் அது மட்டும் இல்லை, அதே சரக்கு சண்முகம் இன்னும் 2 நாள் கழிச்சு, 2 நாளைக்கு முன்னாடி இது பேசிட்டு 2 நாளைக்கு முன்னாடி என்ன சொல்கிறாப்புல, நயன்தாரா என்கிற சக நடிகை, உன்னுடைய சக நடிகை நயன்தாராவோட நடிச்சிருக்கில்ல, வில்லு படம் நடிச்சு இல்லை, அப்புறம் வேற என்ன போக்கிரி நடிச்சியா, ஏதோ போக்கிரில் அசின்னு நினைக்கிறேன், வேறு சில படங்கள்லாம் நயன்தாராவோட நடிச்சு இல்லை, அந்த நடிகையை சக நடிகையை அவ்வளவு இழிவாக ஆபாசமாக பேசுகிறாங்க அந்த சரக்கு சண்முகம். இப்போ அவர் மீது ஏதாவது அப்போ நயன்தாரா பெண் இல்லையா? இல்லை தமிழ்நாட்டில் உள்ள பெண்கள்லாம் உரிமை தொகை வாங்குகிற பெண்கள்லாம் பெண்கள் இல்லையா? ஏன் தாவேக்கால வந்து உரிமை தொகை வாங்குகிற பெண்களே இல்லையா? சரி, தாவேக்கால எல்லாம் கூட வச்சுக்க, மற்ற பெண்கள் இருக்காங்கல்ல, அப்போ அவங்களை இழிவுபடுத்தி பேசுகிறாப்புல இல்லை. இந்த தக்காளி சீனிவாசன், நம்ம திண்டுக்கல் சீனிவாசன், உள்பாவடை சீனிவாசன், அவர் பெண்களை இழிவுபடுத்தி பேசினாப்புலையே, வீடியோ வைரல் ஆச்சா பார்க்கலையே நீங்கள்? அதே அதிமுகவில் ஒரு எம்எல்ஏ அவரும் பெண்களை இழிவுபடுத்தி பேசினாப்புல. இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க? அதுக்கு நடவடிக்கை எடுத்தீங்களா? டிஜிபிட்ட போய் போதையாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு புல் போதையில் போய் எதுவும் புகார் கொடுத்தீங்களா? அப்போ மட்டும் ஆலயங்களை எங்கே போனீங்கன்னு தெரியல. இதுக்கு மட்டும் பொத்துக்கிட்டு வருது உங்களுக்கு. இது தவறு தான், மாற்றுக்கிறது இல்லை. அப்போ இதில் ஒரு உள்நோக்கம் இருக்குது, எப்படியாவது திமுகவின் மீது சாய்க்கலாம் அப்படிங்கிற உள்நோக்கம் அதுதானே தவிர பெண்களை பாதுகாக்க வேண்டும், பெண்களுக்கான மரியாதை போய்விட்டது, சுயமரியாதை இல்லாமல் இவர் பேசுகிறார் என்கிற உள்நோக்கம் கிடையாது. உள்நோக்கம் வேறு. அந்த உள்நோக்கம் என்னன்னாக்கா பெண்கள் சம்மந்தப்பட்டதல்ல, முழுக்க முழுக்க திமுகவின் மீதான வன்மம் மட்டும்தான் உள்நோக்கம். அப்போ இவரை மீது இவ்வளோ ஒரு விஜயபை புகார் கொடுத்தாருனாக்கா ஈஸியாக திமுக கனெக்ட் பண்ணிவிட்டு திமுக பெண்களுக்கு எதிராக பேசி அப்படின்னு லைன் எடுக்கலாம் அப்படிங்கிற அற்ப புத்தி தானே தவிர இதில் வேறொன்றும் இல்லை.